அஞ்சலி. அஞ்சலியா? ஓகே. ஒண்ணு நர்மதான் சொன்னேன். அது வந்தபோதே பறங்கிட்டு வரா. எஸ் கதிர். எஸ். வாழ்த்துக்கள் கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியாதா உங்களுக்கு? வாழ்க்கையில் முதல் முறை ஃபர்ஸ்ட் கல்யாணமா இது? ஆமா. இந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம். சரி, இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியல்ல ஒரு கல்யாணம், இந்த சீரியல்ல ஒரு கல்யாணம். அடுத்த கேள்வி ஒரு சீரியல் ஒரு கல்யாணம் தான் பண்ணிட்டே இருப்பாங்களா? அதுதான்மா. அடுத்தது வாழ்க்கையில எப்ப கல்யாணம்னு, ஏன்னா இஸ் an eligible bachelor. He has the body, he has the looks, he has the style, he has the talent. எந்த கல்யாணத்துக்கு தேடிட்டு இருந்தா கல்யாணத்துக்கு போனா சொந்தக்காரங்க கேக்குற மாதிரி நம்ம செட்டுக்கு இவர் கேட்டுருவாரு. எப்ப கல்யாணம்? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த விஷயத்தை அவனும் அனுபவிக்கணும் இல்லையா? ஆனா அவரு நம்ம மணமகளே வாழ கல்யாணம் ஆன பொலிருமே வந்து தெரியுதே, வர்றப்பவே ஒரு தனி சந்தோஷம் தெரியுது. பண்ணிட்டு வந்தாரு. சரி, ஓகே. எப்படி இருக்கு கதிரா வந்து ப்ளே பண்றது? அண்ட் ரீசெண்டா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து எபிசோட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பர்சனலா கேட்டா லைக் கதிராவும் சரி, ஆஸ் ஆக்டராகவும் சரி, எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் என்னோட அந்த ரொமான்டிக் சைடு வந்துட்டு நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா காட்டினதில்லை. பட் இப்போதான் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன்ஸ் வருது. பிகாஸ் ஏன்னா பிரியமான தொழில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ மேரேஜ்க்கு அப்புறமா தான் இந்த ரொமான்டிக் விஷயமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை என்னால் வந்து கொஞ்சம் எப்படிலாம் வந்து காட்ட முடியுன்றத பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் நம்ம ஆளை வந்து பிரியமான தொழிலியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்போ மணமகளே வாழ தெரியும். பட் இந்த கதிரோடைய ரொமான்டிக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை நாங்கள் பல மேடைகளில், பல டான்ஸுகளில், பல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுகளில் பார்த்துருக்கோம். சாருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியும்ல, என்ன சகலகலா வல்லவனா? அதாங்க, அது வந்து ஊருக்கே தெரிஞ்ச பேர். தெரியாத ஒரு பேர் எங்களுக்கு அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அவருக்கு தெரியும், ஆனால் சொல்ல வேண்டாம். அதுதான் தூக்குதுறை. அவருடைய ரொமான்ஸ் எப்படி? இதுக்காகவே நான் தான் சொன்னேன், இதுக்காகவே இதுக்கப்புறம் நான் வந்தா யாரையும் தூக்க மாட்டேன். ஸோ இப்போ பிரபுதேவா மாஸ்டர்னா ஒரு டான்ஸ்ல ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் இருக்கும், ப்ரூஸ் லீ, ஜாக்கி சான்னா ஃபைட்ல ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய விக்கி ரோஷன் அவர்களுக்கு தூக்குறது தான் சிக்னேச்சர் மூமெண்ட். ஐயோ, புகழ்றானா? அது எத்தனை பேரால பண்ண முடியும்? ஆமா, விமனோட பாடி வெயிட் தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, மச்சானுக்கு தெரியும். லாஸ்டா யாரை தூக்கட? அது வந்து உலக சாதனைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆனா ஒரு வாய்ஸ் டாக்கா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். இருக்கிறதுலே விக்கிக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இருக்கு சன் டிவில, அனைத்து சீரியல் ஹீரோயின்ஸையும் தூக்குன ஒரே ஹீரோ என்ற ஒரு தனித்துவமான ரெக்கார்டு இருக்கிறது. பாராட்டுகள் விக்கி. சாந்தமானவர்லாம் நான் சொல்ல வந்தேன். இப்படி நீங்க பின்னாடி ஒரு லெகசி ஹிஸ்டரியை வச்சிருப்பீங்க. எதுவாக இருந்தாலுமே கேமரா முன்னாடி அது ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக, அதுவும் அந்த லைக் ஒரு தூக்குனா அந்த ஒரு ரொமான்டிக் நாங்கெல்லாம் கேட்டதுனால அதுவும் இவன் வந்துட்டு ஒரு வாட்டியுமே வந்துட்டு மச்சான் தூக்கல அப்படின்றதுனால அது விஷயத்த வந்து பண்றது. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு, அதனாலதான் சொல்றாரு. உங்களுடைய வீட்டு பொண்ணு, அதாவது என் மனைவியை நான் தாங்கி நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களை தூக்கி வைத்து நடப்பேன். சூப்பர். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? நம்ம அஞ்சலியா எங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு வந்து நர்மதாவா தெரியும். எப்படி இருக்கு அவங்களோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆஸ் அ ஹரிகா ஆர்டிஸ்டா சொன்னா ரொம்ப பங்க்சுவலான ஒரு பர்சன், ரொம்ப லைக் ஒரு இனேட்டிவா, நிறைய அவங்களா தானா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த விஷயம் முக்கியம். கண்டிப்பா நிறைய கொஸ்டின் பண்ணி என்ன எதுன்னு அது புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும். அப்பப்போ தமிழ் வந்துட்டு கன்னடம் மாதிரி பேசுவாங்க, தெலுங்குல பேசுவாங்க, நாங்கள் அதை தமிழில் டப் பண்ணிப்போம். ஆனால் வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்கல்ல, இப்போ தமிழ் வந்து ரொம்பவே சூப்பராக பேசுகிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ வந்ததுலேருந்து தமிழில் மட்டும்தான் எங்கள் கிட்ட பேசுகிறாங்க. அதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து கதிருக்கு வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தெரியும். இரு அதுக்கு முன்னாடி இவங்க கொஞ்சம் போகணும். பாட்டி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தனியாக சமைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி தனியாக சமைச்சிட்டு குடும்பம் தான். பை. அப்போ பார்த்தப்பா எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, எப்படி ஒரு குடும்ப பாங்காட பொண்ணா இருக்காட்டு. சரி, நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பிரியமான தொழில் பண்ணியிருந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து கதிரா வந்து மணமகளே வாழ இருக்கீங்க. உங்களுக்கு எது ஃபேவரட்? எனக்கு ஃபேவரட் பார்த்தோன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் பிரியமான தொழில். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹீரோன்ற அங்கீகாரம் கொடுத்தது. நம்மள லைக் ஒரு ஆர்டிஸ்டாக வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஜேர்னியில் யோசிப்போம்ல, இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணும்ட்டு. ஸோ ஹீரோ சார் ரெடி, ஹீரோ சார் வாங்க, ஹீரோ சார் போக அப்படின்னு அந்த ஒரு இதுவே வந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அது ஒரு நல்லா இருக்கும். அண்ட்
பிரியமான தோழி ஆதி கேரக்டர் வந்துட்டு ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஏன்னா அது வந்துட்டு லைக் எல்லாருமே ரசிக்கிற கூடிய ஒரு ஸ்டேஜில் அந்த கேரக்டர் செஷன் இருந்துச்சு. அந்த கேரக்டர் சுற்றி தான் எல்லா விஷயமும் நடக்கும்ல. இப்போ வரைக்குமே நான் எங்கே போனாலுமே ஆதி ஆதி ஆதின்னு தான் பேசுகிறாங்க. ஸோ அதை கூப்பிடும் போதே எனக்கு உண்மையான நேமே ஆதின்னு தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. எங்களுக்கு எதனால இன்னும் பிரியமான தோழி ரொம்ப பிடிக்கும்னா, ரீசெண்டாக விமென்ஸ் டே ஸ்பெஷலில் வந்து ரைட்டர் ஜாதிபா மேம் வந்து நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அவங்களும் வந்து பிரியமான தோழி ரைட்டர் இல்லையா. அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த மேம் எப்படி மேம் இவ்வளோ ப்ரொக்ரெசிவாக வந்து அந்த லைன் இருக்குன்னா, இல்லை நம்ம அன்றாட பார்க்குறது தான். அந்த பையனுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு கேரக்டரை வந்து வச்சுருந்தோம். என்ன நடந்தாலும் அவர் வந்து அவருடைய குடும்பத்துக்காகவும் எப்போவுமே பொண்ணை வந்து விட்டு கொடுக்காம பேசுகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், பயங்கர லக்கி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே இப்படி கிடைக்கிறதுக்கு. அண்ட் இன்னொன்று, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய சூப்பர் டூப்பரான சீன்ஸ் இருக்கும். இப்போ கூட வந்து எங்களோட மெமரியில் இருக்கிறது வந்து அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல நீங்கள் அழுதுட்டே ஓடி வந்து அது உண்மையாகவே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இப்போ நினச்சி பார்க்கும்போது கூட எங்களால் அந்த சீனை வந்து ரீவைண்ட் பண்ணி எங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. அந்த அளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அந்த சீனெல்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறமா மேம்லாம் வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக் ரஷ் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, இப்பதான் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பரவாயில்லையே, ஓகே ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குதுன்னும் போது ஓகே நல்லா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிரியமான தோழியில் வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு தின் லைன். நீ வந்து என்னோட அந்த ஒய்ஃபை வந்துட்டு நான் ஒய்ஃபாக நினைக்கக்கூடாது, பிகாஸ் அவங்க அண்ணி ஒய்ஃபாக நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன எப்படின்னா, அவங்கள நான் பாசமாகவும் பார்த்துக்கணும், அவங்க மேலே லவ்வும் காட்டணும், கேரும் பண்ணணும், ஆனால் அப்படியும் நினைக்கக்கூடாது. அட் தி சேம் டைம் உங்க ஃப்ரெண்டு வேற க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. எஸ், இப்போ ஏதாவது ஒரு லவ் டைலாக் கூட எப்படி பேசணும்னா வந்துட்டு, ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு சாப்பிட்டியாமான்னு கேட்கறது கூட ஆஸ் அ பொண்டாட்டிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தானே இருக்கும். அதுவும் நான் தாலி கட்டின பொண்ணு, அந்த ஒரு தின் லைன்லேயே அந்த சீரியல் ஃபுல்லாகவே போய்கிட்டே இருக்கும். எண்டில் தான், த்ரூ அவுட் எண்டில் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஹக்கு, அந்த ஹக்கில் தான் டோட்டலாக வந்து முடியும். சூப்பர். அண்ட் நீங்கள் ஆஸ் அ பெர்ஃபார்மராக பார்க்குறப்போ அடுத்து உங்களுக்காகவே செதுக்கப்பட்ட கேரக்டராக இருக்குது மணமகளேவா. ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் பேசியிருக்கோம், இந்த சிலம்பாட்டம் எல்லாம் பண்ணி உங்களோட ப்ரோமோவே பார்க்குறப்போ வந்து அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அப்படியே பர்ஃபெக்ட் டு த ரோல் ஃபார் வில்லேஜ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலேருந்தே நம்ம வந்து விக்கியை பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் வந்து பயங்கர ஸ்டைலாக இருப்பார், அட் த சேம் டைம் வந்து பயங்கரமான ஒரு ஃபிசிக் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து வேட்டிலாம் கட்டிட்டு நல்லா வந்து கரெக்டாக பைசப்ஸ்லாம் காட்டுற மாதிரி சட்டையெல்லாம் போட்டு கரெக்டாக அப்படியே ஃபிட் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அந்த மாதிரி வில்லேஜ் ரோல்ஸுக்கெல்லாம்? இல்லை, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் கிரேட்ஃபுல் டு த நம்ம சேனலுக்கு, சன் டிவிக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆக்டருக்கு ஒரு வெர்சடைலான எல்லாமே பண்ணணுன்றது ஆசையாக இருக்கும். ஸோ நான் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுமே எனக்கு இதே மாதிரி வரக்கூடாதுன்னு நானே யோசித்தேன். சரி, வேறு ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் ரிப்பீட்டடாக வரக்கூடாது, வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஜானர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னும் போது கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும், வேஸ்ட் ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேரக்டர் வரும்போது லைக் இந்த மீசையை முறுக்கி விட்டுட்டு நம்ம இது பண்ணிவிட்டு காப்பு சுருக்கி அதில் ஒரு மாதிரி நல்ல ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை வந்துட்டு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இதுக்காக தான் நான் வந்து சிலம்பம் வந்து கற்றுக்கிட்டேன்.